ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ ஒரு நாளும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவானுடைய புனித நாமத்தை ஜபம் செய்வது, பக்தர் சங்கத்தில் வர்றது, நாம ஜபத்தோடைய மகிமைகளை கேட்பது பெரும் பாக்கியம். அது இன்னைக்கு டுடே இஸ் அ ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினம், ரொம்ப மங்களகரமான தினம், ரொம்ப ஸ்பெஷல் டே இன்னைக்கு. அதாவது நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய சிறப்பு என்னன்னா, பகவானே இந்த சம்பிரதாயத்தில் பக்தனாக அவதாரம் செய்திருக்கிறார். இன்னும் சில நாட்களில் கௌர பூர்ணிமா, சைத்தன்ய மகாபுடைய ஆவிர்பாவம், சைத்தன்ய மகாபுரு தோன்றிய தினம் கௌர பூர்ணிமா. அந்த பண்டிகை நம்ம கொண்டாட இருக்கிறோம். அப்போ இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவானே கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாகவும் பலராமர் நித்யானந்த பிரபுவாகவும் தோன்றினர். அந்த மாதிரி பஞ்ச தத்துவங்கள் மகாவிஷ்ணு அத்வைதாச்சாரியர், ஸ்ரீமதி ராதாராணி கதாதர் பண்டிதர், நாரத முனிவர் வியாசதேவர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர், வியாசதேவர் விருந்தாவன்தாஸ் தாக்கூர், அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த சம்பிரதாயம். பகவானே தன் சகாக்களோடு தோன்றிய சம்பிரதாயம். அப்போ இன்னைக்கு என்ன சிறப்புன்னா, இன்றைக்கு ஈஸ்வரபூரி என்ற ஒரு ஆச்சாரியருடைய மறைவு தினம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஈஸ்வரபூரி. ஈஸ்வரபூரி யாரு, ஏன் அவர் இந்த சம்பிரதாயத்தில் தோன்றினார், அவருடைய மறைவு தினத்தை ஏன் நாம் கொண்டாட வேண்டும், அவரிடம் நாம் என்ன பிரார்த்திக்க வேண்டும், ஈஸ்வரபூரி யாரு, அவர் ஏன் இந்த சம்பிரதாயத்தில் தோன்றினார், அவருடைய மறைவு தினத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும், அவரிடம் நாம் என்ன பிரார்த்திக்க வேண்டும். அப்போ இந்த பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த சம்பிரதாயமானது பகவானிடமிருந்தே துவங்குகிறது. கிருஷ்ணர் முதல்ல. நீங்க எல்லாரும் பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகம் வச்சிருப்பீங்க. பிரபுபாவுடைய கமெண்ட்ரி, பிரபுபார் விளக்கம் எழுதிய பகவத்கீதை உண்மையுருவில், பகவத்கீதை ஆஸ் இட் இஸ். எஸ், சைத்தன்யா அப்படி குருன்னு போட்டிருக்காங்க. வெரி குட். ஸோ பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தில் அறிமுகத்தில் பிரபுபாதர் ஒரு 32 ஆச்சாரியருடைய பட்டியல் கொடுத்திருப்பார். 32 ஆச்சாரியருடைய பட்டியல். அது எங்கிருந்து தொடங்கும்னா பகவான்கிட்ட தொடங்கும். கிருஷ்ணர் பிரம்மா, கிருஷ்ணர்கிட்ட பிரம்மா, அதாவது பகவானே ஆதி குரு, ஜெகத்குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானோரமத்மனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணதான் அகில குரு, ஜெகத்குரு. ஸோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட வேத ஞானத்தை முதல்ல பிரம்மா பெற்றுக்கொள்கிறார். 4 ஸ்லோகத்தில் பகவான் வேத ஞானத்தை பிரம்மாவுக்கு சொன்னார். தான் அறிந்து கொண்ட பகவானிடமிருந்து கற்றுக்கொண்ட வேத ஞானத்தை பிரம்மா நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் அவரது சீடரான வியாசருக்கு உபதேசித்தார். வியாசர் அவரது சீடரான மாத்வாச்சாரியருக்கு உபதேசித்தார். இப்படி பிரம்ம நாரத மாத்துவ கௌடியம்னா வங்காளதேசத்தை கௌடிய சம்பிரதாயம், வங்காளதேசத்திலும் தோன்றியது. அப்போ கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, அக்ஷோப தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, இப்படி அதுக்கப்புறம் லட்சுமிபதி தீர்த்தா, அதுக்கப்புறம் மாதவேந்திர புரி, அப்புறம் ஈஸ்வரபுரி, அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, 6 கோஸ்வாமிகள்,
விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், தென் பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ இப்படி நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆகச்சிறந்த மகாத்மாக்கள், மகாஜனங்கள், மகா பாகவதர்கள், பெரும் ஆச்சாரியர்கள் தோன்றிய ஒரு புகழ்பெற்ற சம்பிரதாயம். அதனால முதல்ல பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் இணைந்திருப்பதே நாம் செய்த பெரும் பாக்கியம். இந்த சம்பிரதாயத்தோடு இணைந்திருப்பது, ஆச்சாரியருடைய விளக்கங்களை படிக்கிறது, பாகவதர்களோட சங்கம் கொள்வது, குருமார்களிட்டிருந்து கேட்பது ரொம்ப பெரிய பாக்கியம். அப்போ இந்த பிரம்ம மாத்துவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர் மாதவேந்திர புரி. மாதவேந்திர புரி அவர்களை பற்றி பேசணும்னா எனக்கு 10 நிமிஷம் பத்தாது. அதாவது பகவானுடைய லீலைகள் எப்படி எல்லையற்றதோ, பகவானது பிறப்பும் செயல்களும் எவ்வாறு எல்லையற்றதோ, திவ்யமானதோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக, பகவானது பிறப்பு, அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானது. அதே போல ஆச்சாரியன், குருமார்கள், ஆச்சாரியர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள், குருமார்களுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது, எல்லையற்றது. அவங்க லீலைகளும் எல்லையற்றது. ஆச்சாரிய வைபவம், ஆச்சாரிய வாணி, ஆச்சாரியரோட உபதேசங்கள், ஆச்சாரியரின் வைபவங்களும் எல்லையற்றது. அப்போ மாதவேந்திர புரி அவர்களை பற்றி பேசணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு நாள் இல்லை, எவ்வளோ நாள் எடுத்தாலும் பத்தாது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஜீவன், ஒரு கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா பேச ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம், இல்லை ஒரு நாள் பேசலாம். அவ்வளோதான். நம்ம புத்திக்கு என்ன எட்டுதோ, நமக்கு என்ன தெரிஞ்சுட்டுக்குமோ அதை தான் பேச முடியும். ஆனால் மாதவேந்திர புரி கிருஷ்ண பிரேமத்தின் இருப்பிடம். அவர் கண்கள் எப்பொழுதும் பகவானது பிரேமத்தில் கண்ணீரால் நனைந்திருக்கும். 24 மணி நேரம் பகவானுடைய பிரேமத்தில் தன்னை மறந்து அந்த ஆன்மீக பரவசம், ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிப்பவர் மாதவேந்திர புரி. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தூய பக்தர் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டு, எப்பொழுதுமே ராதாகிருஷ்ண லீலைகளை தியானித்துக் கொண்டு, எப்போதும் அந்த லீலையில் லயத்துக் கொண்டிருப்பவர் மாதவேந்திர புரி. அப்பேற்பட்ட ஒரு மகா பாகவதர், மகா ஆச்சாரியன். அவருடைய சீடர் தான் ஈஸ்வரபூரி. ஈஸ்வரபூரி மாதவேந்திர புரியுடைய ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு சீடர். மாதவேந்திர புரிக்கு பிரியமான சீடர், ரொம்ப பணிவான பக்தர், எளிமையானவர். ஈஸ்வரபூரி என்றால் பணிவு, எளிமை, அடக்கம், சேவை மனப்பான்மை. அப்போ ஆச்சாரியர்கள் இந்த பூமியில வரும்போது, நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியெல்லாம் சாதாரண நபர்கள் கிடையாது. அவங்க ஆன்மீக லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ராதாரணிக்கும் சேவை பண்ணக்கூடிய நித்தியமான சேவகர், நித்திய சித்தர்கள். நித்திய சித்தா 2 விதமான ஆத்மா இருக்கு. ஒன்னு நித்திய சித்தா, நித்திய பத்தா. நித்திய சித்தா அப்படின்னா ஆன்மீக லோகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்றவங்க. நித்திய பத்தா அப்படின்னா ஜட உலகத்துல வீழ்ச்சி அடைகிறவங்க. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, நம்ம நித்திய பத்தா, வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்கு. நம்ம கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு கோலோக விருந்தாவனம் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணருடைய சேவை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு உதாசீனப்படுத்திட்டு வந்தவங்க, நம்ம கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க. ஆனா ஆச்சாரியன்மார்கள் அவங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்து ஆன்மீக உலகத்துல பகவானது சேவையிலே இருக்கிறவங்க. அவங்கள பகவான் கருணையோடு இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். பகவான் இங்க வரும்போது அவங்களை அழைச்சிட்டு வராரு. அவங்க மூலமா, ஆச்சாரியன் மூலமா எப்படி நம்ம பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படி பணிவாக சேவை செய்ய வேண்டும், எப்படி அடக்கமாக இருக்க வேண்டும், எப்படி எளிமையாக இருக்க வேண்டும், எப்படி பகவானை திருப்தி செய்ய வேண்டும், பக்தியை எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும், பக்தியை எவ்வாறு நாம் அனுபவிக்க வேண்டும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஈஸ்வரபுரியின் வாழ்க்கை சரித்திரம் நமக்கு ஒரு அழகான பாடம். ஆன்மீக குருவுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும், ஆன்மீக குருவை எவ்வாறு திருப்தி செய்ய வேண்டும், அவரது கருணையை நாம் எவ்வாறு பெற வேண்டும். பக்தி செய்கிற பக்தர்கள்லாம், எல்லா பக்தர்களும், ஆன்மீக பாதையில் இருக்கிற எல்லா ஆன்மீகவாதிகளும் ஆன்மீக குருவை அணுகியே ஆக வேண்டும். குருவுடைய கடாட்சம், குருவின் கருணை இருந்தால் அல்லாது நம்ம கிருஷ்ணனுடைய கருணை இல்லை. அதுதான் காலையில பாடுறோம், யஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஸ்ய அப்பிரசாதா ந கதி குதோபி. குருவுடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணாவுடைய கருணை.
குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை. அப்போ ஆன்மீக குருடைய கருணையை பெறுவதுதான் ஆன்மீக பாதின் வெற்றியின் ரகசியம். நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண பிரேமம் அடையணும்னா அந்த வெற்றியின் ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னா குருவை திருப்திப்படுத்துறதார். அப்போ ஈஸ்வரபுரியானவர் தனது குருவான மாதவேந்திரபுரிக்கு அவ்வளவு அழகா சேவை செய்தார். மாதவேந்திரபுரியோட இறுதி காலம், அவருடைய வயதான காலத்துல மாதவேந்திரபுரியானவர் இந்த பௌதிக உலகத்தை விட்டு பகவானுடைய உலகத்தை செல்வதற்கு தயாராகிவிட்டார். அவருடைய இறுதி காலத்துல மாதவேந்திரபுரி இந்த பௌதிக உலகத்தை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போவது தயாராகிவிட்டார். சில நேரம் அவர் படுக்கையா இருப்பார், பெட் ரெஸ்ட் ஆயிட்டார். அவர் எப்பவுமே பகவானை நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார். ஓ ராதே, ஓ கிருஷ்ணா, நான் உங்களை எப்போ பார்க்க போறேன், எனக்கு எப்போ உங்க தரிசனம் கிடைக்கும், நான் எப்போ உங்களுக்கு சேவை பண்ண போறேன், ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, எப்போ நான் உங்களை தரிசனம் பண்ண போறேன், எப்போ உங்களுக்கு உங்களை பார்க்குற பாக்கியம், உங்களுக்கு சேவை பண்ற பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ராதா கிருஷ்ணர் மேலோட பிரிவு, அந்த பிரிவை நினைத்து அழுது கொண்டே இருப்பார். ஈஸ்வரபுரி அவருக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு குருவுக்கு பிரசாதம் கொடுப்பது, அவரது சரீரத்தை சுத்தம் செய்வது, அவர் சில நேரம் பெட்லேயே மலஜலம் கழிச்சிடுவார், அதனை சுத்தம் செய்வது, அவர் அருகாமையில் இருந்து கொண்டு அவர் கண்ணும் கருத்துமாக சேவை செய்தார். அதனால என்ன ஆச்சு, ஈஸ்வரபுரியின் சேவை மனப்பான்மை, அவர் குரு பக்தி, அதெல்லாம் கண்டு மாதவேந்திரபுரி தன் இதயத்தில் இருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை அப்படியே தன் சீடரும் கொடுத்து விட்டார். அவர் இதயத்துல எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருந்தாரோ, எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் வச்சிருந்தாரோ, அந்த அன்பு பிரேமம் அது மாதவேந்திரபுரியில கிட்ட இருந்து ஈஸ்வரபுரி கிடைச்சது. அப்போ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல 2 விதமான சீடர்களை பத்தி சொல்லியிருக்கு. ஒரு சீடர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சீடர் எப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிஷ்யரானவர் எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யர் எப்படி இருக்கக்கூடாது. அப்போ மாதவேந்திரபுரிக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், நிறைய சீடர்கள் மாதவேந்திரபுரியோட சீடர்கள். ஈஸ்வரபுரி, ராமச்சந்திரபுரி என்ற ஒரு சீடரும் உண்டு, ஈஸ்வரபுரி என்ற சீடரும் உண்டு. ராமச்சந்திரபுரி தான் படித்த கர்வத்தினால, பெரும் கர்வம், நான் பண்டிதன், நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், எனக்கு வேதமெல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வத்தினால ராமச்சந்திரபுரி குருவுக்கே உபதேசம் செய்தார். என்ன பண்ணார், ஒரு நாள் மாதவேந்திரபுரி அவர் இந்த உடலை விடக்கூடிய தருவாயில கண்கள் எல்லாம் கண்ணீர் மல்க ராதா கிருஷ்ணருடைய பிரேமத்துல பாடிண்டே இருக்காரு. ஓ ராதே, ஓ கிருஷ்ணா, நான் உங்களை எப்ப பார்க்க போறேன், எனக்கு எப்போ உங்க தரிசனம் கிடைக்கும், அழுதுண்டே இருக்கு. ராமச்சந்திரபுரி சொல்றாரு, குருநாதா, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்க, கிருஷ்ணா ராமான் கோவிந்தன் பேசாம உட்காருங்க, பேசாம தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணாம உட்காந்து ராமா கோவிந்தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குருவுக்கே உபதேசம் செய்த முட்டாள் சீடன் ராமச்சந்திரபுரி. அப்போ ரொம்ப பரமசாது யாரு, மாதவேந்திரபுரி பரமசாது, அவருக்கு கோபமே வராது. ஆனா இந்த சீடனுடைய செயல் நடவடிக்கை குருவையே கோபப்படுத்தியது. அடே அயோக்கியனே, எனக்கேன்னு உபதேசிக்கின்றாயா, என்னை தியானம் செய்ய சொல்லி பிரம்மத்தை குறித்து தியானம் செய்ய சொல்றாரா, முட்டாளே, என் கண் முன்னே வராது, என் முகத்தில் விழிக்காது, சென்று விடுங்கிறது அப்படின்னு கோபத்துல திட்டி விட்டார். ரொம்ப பரமசாது, அவர் கோபமே படமாட்டார். ஆனா இந்த சீடன் ஆன்மீக குருவுக்கு உபதேசிங்கிற பேர்ல, குருவுக்கு உபதேசம் பண்றங்கிற பேர்ல முட்டாள்தனமாக பிரம்மத்தை தியானம் செய்யணும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் குரு பக்கம் வரவே இல்லை. கடைசியில் என்னாச்சு, குருவுக்கு அபராதம் செய்ததுனால அதுக்கப்புறம் வைணவரிடம் குற்றம் காண்பது, பகவானிடமே குற்றம் காண்பது, இப்படி அவர் ஆன்மீக பாதையை விட்டு விலகி போயிட்டாரு ராமச்சந்திரபுரி. ஆனா அதே சமயம் மாறாக ஈஸ்வரபுரி கண்ணும் கருத்துமாக, பணிவாக, எளிமையாக, அடக்கமாக குருவுக்கு சேவை செய்து அவரிடமிருந்து பகவானது லீலைகளை கேட்டு அந்த பரவசத்தை அனுபவித்தார். அப்போ ஒரு சீடர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஈஸ்வரபுரி, எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் ராமச்சந்திரபுரி.
ஈஸ்வரபுரியானவர் குமார்ஹட்டா, நவதீப், அதாவது மேற்கு வங்காளத்தில் குமார்ஹட்டான்னு ஒரு கிராமம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கிராமம். அங்கதான் அவர் தோன்றினார். ஆச்சாரியன் தோற்றமும் புகழுக்குரியது, அவர் மறைவும் புகழுக்குரியது. ஆச்சாரியர்கள் பிறப்பதில்லை, இறப்பதில்லை. கட்டுண்ட ஜீவாத்மா நாம தான் பிறக்கிறோம், இறக்கிறோம். ஆச்சாரியர்கள், வைணவர்கள், வைணவ ஆச்சாரியர்கள், குருமார்கள், அவர்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவங்க நித்தியமா பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஆன்மீக உலகத்திலேயே பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. இங்க இங்கேயும் பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. இங்க வருவாங்க, சேவை செய்வது எவ்வாறு என்பதை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. திரும்பி பகவானுடைய சேவைக்கு போயிடும். பகவான் சேவையிலிருந்து இங்க பகவானுடைய சேவையிலிருந்து ஆன்மீக லோகத்திலிருந்து இங்க வருவாங்க. நமக்கு எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. திரும்பி பகவானுடைய சேவைக்கே போயிடுவாங்க. அதனால ஆச்சாரிய தோற்றம், மறைவு, அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ். சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. நம் கண்களுக்கு தோன்றுவது போல் மறைவது போல் தோன்றுகிறது. அதுபோல ஆச்சாரியுடைய பிறப்பும் செயல்களும். அவங்க தோன்றது இல்லை, மறைறது இல்லை. நம்ம கண்ணுக்கு பிறந்து இறக்குற மாதிரி இருக்கு, தோன்றதும் மறைறது. அப்போ ஈஸ்வரபுரி அந்த மாதிரி ஒரு தூய பக்தர், பிரேம பக்தர். அப்படியே ராதாகிருஷ்ண லீலைகளை மாதவேந்திர புரிட்டு அவர் வாங்கிட்டார். அவருடைய சேவையினால் திருப்தி அடைந்தார். குரு திருப்தி அடைஞ்சு அந்த சாவி இருக்கு நம்ம இதயத்துல கிருஷ்ண பிரேமம். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார்? நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதகோய். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு எல்லார் இதயத்துக்குள்ளும் இருக்கு. நம்ம எல்லார் இதயத்துக்குள், எல்லா ஜீவராசி இதயத்துக்குள்ளும் கிருஷ்ண பக்தி இருக்கு. ஆனா அதை மறந்து போயிட்டோம். அதை திறக்கும் சாவி இருக்கு இல்லையா, அது குரு கிட்ட இருக்கு. ஆன்மீக குரு கையில தான் அந்த சாவி இருக்கு. ஆன்மீக குருட்டு இருந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா, பணிவாக கேட்டோம், சேவை செய்வோம்னா அந்த சாவியை திறந்து விட்டுருவாரு. அவ்வளவுதான், நம்ம அப்படியே இந்த பிரேமத்துல லயிச்சு போயிடும். அதனால குருவுடைய கருணையை பெறுவதே ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். சரி, அப்புறம் என்னாச்சு? அந்த மாதிரி ஒரு தூய பக்தரா இருந்ததுனால, ஈஸ்வரபுரி ஒரு தூய பக்தரும் பிரேம பக்தருமா இருந்ததுனால, அத்தகு ஒரு பக்தனை ரொம்ப பணிவுனாலும் எளிமையினாலும் பகவானை எவ்வாறு கவர்வது? பகவானை செல்வத்தினால கவர முடியாது. ஏன்னா லட்சுமி தேவியே அவர் லட்சுமிபதி, லட்சுமி தேவியின் கணவன். அவர் ஸ்ரீனிவாசன். லட்சுமி தேவி எப்போ ஒரு மார்புல குடிகொண்டிருக்காங்க. கோலோக விருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமி அவருக்கு சேவை பண்றாங்க. லட்சுமி சகசர சத சம்பிரம சேவியமானம். கோலோக விருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமியில அவங்க சேவை பண்றாங்க. அதனால பகவானை செல்வத்தினால கவர முடியாது. அப்புறம் நான் ரொம்ப வசதியா இருக்கேன், இல்லை எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு, என் நாலேஜ் வச்சு பகவானை கவர்ந்துருவேன். நோ, என்னுடைய பாண்டியத்தினாலேயோ, என்னுடைய உயர்ந்த குல பிறப்பினாலேயோ, எனது செல்வத்தினாலேயோ பகவானை கவர முடியாது. என்னுடைய தபத்தினாலேயோ விரதத்தினாலேயோ பகவானை கவர முடியாது. எளிமையும் பணிவான பக்தி. யார்கிட்ட இந்த எளிமை இருக்கோ, யார்கிட்ட பணிவு இருக்கோ, அந்த பக்தரே பகவானை கவர்வார். அப்ப ஈஸ்வரபுரியின் பணிவு, அவர் எளிமை பகவான் சைத்தன்யரை கவர்ந்தது. அவரையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு ஜெகத்குரு, அகில குரு. அவரு பகவானுக்கு குரு அவசியமே இல்லை. நம்மளை போல முட்டாள்களுக்கு தான் குரு அவசியம். நம்மளை போல அறியாமையில் இருக்கிறவங்க முட்டாள்களுக்கு தான் குரு அவசியம். பகவானுக்கு குரு அவசியம் இல்லை. ஆனா பகவான் இந்த பூமியில வரும்போது, அவர் ஒரு மனித ரூபத்தை எடுத்துக்கொள்ளும் போது, அவர் ஒரு பக்தனாக வரும்போது அவரும் ஒரு குருவை ஏற்றுக்கொள்றார். ராமச்சந்திர பிரபு வசிஷ்டரை தன் குருவாய் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணர் சாந்திபனி முனியை தன் குருவாய் ஏற்றுக்கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை தன் குருவாய் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஈஸ்வரபுரி பகவானுடைய களங்கமில்லாத பக்தர். அந்த பக்தனுக்கு சேவை செய்ய வேண்டும், அடியானுக்கு நான் சீடனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே தன் பக்தர்ல ஒருவரை குருவா ஏத்துக்கிறார். அப்போ இதுக்கான காரணம் என்ன? ஏன் கடவுள் இந்த பூமியில வரும்போது குருவை ஏற்றுக்கொள்கிறார்? ஏன்னா அவர் ஒரு உதாரண புருஷோத்தமனா இருக்கார். யத்யத்யாதரதி சேஷ்டா தத்ததேவோ தரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எத்தகு செயலை செய்கின்றாரோ எல்லோரும் அவரையே பின்பற்றுவார்கள்.
இப்ப பகவான் மனித ரூபத்தில் இங்க வரும்போது அவரும் தன் பக்தர்கள் ஒருவரை குருவா ஏத்துக்கிறார். அந்த சேவை, பகவானுக்கு குருவாக இருப்பதும் சேவைதான். பகவானுக்கு பெற்றோராக இருப்பது, பகவானுடைய தாய் தந்தையராக இருக்கிறது, அவருடைய குருவா இருக்கிறதெல்லாம் சேவை. பகவானுடைய சேவைக்காக அந்த பக்தன் அதை ஏற்றுக்கொள்கிறார், பகவானின் விருப்பத்துக்காக ஏற்றுக்கொள்கிறார். அந்த சேவை மூலமாக பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கின்றார். அப்போ ஈஸ்வரபுரி ஏன் சைத்தன்ய மகாபிரபு குருவா ஏத்துட்டார்? அவ்வளவு பணிவான பக்தர். அவர் ஒரு நாள் ஈஸ்வரபுரி ஒரு நாள் குமார்கட்டால இருந்து வந்தார், நவதீபத்துக்கு வர்றார். நவதீபத்துல நிறைய வைணவ ஆச்சாரியர்கள், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைத ஆச்சாரியர், கதாதர், முகுந்த தத்தா, எண்ணற்ற பக்தர்கள் நவதீபத்தில் இருக்கு. அப்போ கோபிநாத் ஆச்சாரியன் ஒரு பக்தர், ஆச்சாரியன் கோபிநாத் ஆச்சாரியர். கோபிநாதர் ஆச்சாரியர் வீட்டுக்கு வந்திருக்காரு ஈஸ்வரபுரி. நான் முன்பே சொன்ன ஈஸ்வரபுரி ஒரு பணிவான பக்தர், எளிமையான பக்தர். அவர் ஒரு நாள் கோபிநாத ஆச்சாரிய வீட்டில் தங்கிட்டு இருக்காரு. அப்ப அத்வைத பிரபுவோட வீட்டுக்கு வந்தார். சாந்திப்பூர், நவதீப் பக்கத்துல சாந்திப்பூர்னு ஒரு அழகான கிராமம். அதுவும் அத்வைத பிரபுவோட வீடு. அங்க பக்தர்கள்லாம் நாம சங்கீர்த்தனை பண்ணுவாங்க, அத்வைத பிரபுட்டு பாகவதம் கேட்பாங்க, பாகவதம் படிப்பாங்க, அப்படியே சத்சங்கத்திலே லயிச்சிருப்பாங்க. கீர்த்தனம் பாடுவது, பகவானுக்கு சேவனம் செய்வது, ஆனந்தத்தில் அழைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அத்வைத பிரபு வீட்டுல மகா ஆரத்தி, பகவானுக்கு அத்வைதர் ஆரத்தி பண்ணிட்டு இருக்கார். பக்தர்களா கீர்த்தனம் பாடிட்டு இருக்காங்க, அத்வைதர் ஆரத்தி பண்ணிட்டு இருக்கார். இப்ப ஈஸ்வரபுரி ரொம்ப பணிவாக அந்த கூட்டத்துல கடைசியில ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டார். அப்படியே தன்னை மறைத்துக் கொள்கிறார். ஓ, ஐ ஆம் த கிரேட் ஈஸ்வரபுரி, ஐ ஆம் த கிரேட் ஈஸ்வரபுரி, ஐ ஆம் த டிசைபிள் ஆஃப் மாதவேந்திர புரி. ஓ, நான் யார் தெரியுமா? நான் மாதவேந்திர புரியின் சீடன், நான் தான் ஈஸ்வரபுரி. அப்படிங்கிற கர்வம் துளி கூட இல்லாம ஒரு சாதாரண கீழ்நிலையான ஆத்மாவை போல ஓரமா போய் உட்கார்ந்துக்க. ஆனா சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? சூரியனுடைய தேஜஸை யாராவது மறைக்க முடியுமா? சூரியனின் தேஜஸை யாராலும் மறைக்க முடியாது, அது கை கொண்டெல்லாம் மறைக்க முடியாது. அந்த மாதிரி ஈஸ்வரபுரியுடைய தேஜஸ், அவருடைய உடலிருந்து வர தேஜஸ், அதை யாராலும் மறைக்க முடியாது. அத்வைதர் பார்க்கிறார், ஆராய்ச்சி பண்ணிட்டு திரும்பி பார்க்கிறாரு, யாரோ ஒரு பரம சாது வந்திருக்கார். ஒரு கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம், கண்கள்லாம் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. ஆனா இவர் யாரு? அடையாளமே தெரியாது போல மேல சதரெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை மறைத்து கொண்டு உட்கார்ந்துருக்கார். பக்தர்கள்லாம் பார்க்கறாங்க, யார் இவரு, யார் இவரு? அவரை கண்டே பிடிக்க முடியல. இவர் மாதவேந்திரபுரியுடைய சீடர். மாதவேந்திரபுரி என்ற பரம பாகவதன், ஆகச்சிறந்த பக்தருடைய சீடர், புகழ்பெற்ற மாதவேந்திரபுரியின் சீடர் ஈஸ்வரபுரின்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தன்னை மறைத்துக் கொள்றார். அப்படி ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்க. அவ்வளவு பணிவு, அவ்வளவு எளிமை. அப்ப அந்த கூட்டத்துல, அந்த வைஷ்ணவருடைய கூட்டத்துல முகுந்த தத்தான்னு ஒரு பக்தர், ஆச்சாரியர் முகுந்த தத்தா. அவர் ரொம்ப அழகா பாடுவார் பாகவதம் ஸ்லோகம்லாம். அவர் முகுந்த தத்தாவுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, இவர் ஏதோ சாதாரண ஒரு 10ஓட 11 இருக்கிற வைஷ்ணவர் அல்ல, இவர் சாதாரண நபர் அல்ல, இவர் உண்மையாலுமே ஒரு தூய பக்தராக தான் இருக்கணும். எப்படி பரிச்சயம் பண்றது? தூய பக்தர்கள் எப்படி பரிச்சயம் பண்றது? முகுந்த தத்தா பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் எடுத்து பாடுறார். பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து பாடின உடனே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே ஈஸ்வரபுரியால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. அவர் கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் வருகிறது. கிருஷ்ணா 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 அப்படியே தரையில உருண்டு பிறண்டு, அப்படியே தரையில உருண்டு பிறண்டு கண்களெல்லாம் கண்ணீர் அப்படியே அவர் மயங்கி விழுந்துட்டார். அப்படியே பகவானுடைய ஸ்மரணத்துல அப்படியே மயங்கி விழுந்து அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சே இல்லை. பக்தர்கள்லாம் சுத்தி இருந்து பாக்குறாங்க, அச்சுச்சோ இவர் யாரோ நினைச்சிட்டு இருந்தோம், இவர் இவ்வளவு பெரிய பரம பாகவதரா? பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் தான் கேட்டது, பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் கேட்டாது. அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே ஒரு கிருஷ்ணன் மேல் உள்ள அன்பு அப்படி வெளிப்படுத்தினார். நாம கூட பாகவதம் படிக்கிறோம், இங்க கோயில்ல பாகவதம் கிளாஸ் எடுத்தா நான் முதலால நான் தூங்கிடுவேன்.
இதுதான் நம்ம நிலைமை. பாகவதம் கேட்டால் தூக்கம் வருது. ஆனால் ஈஸ்வரபுரி பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் கேட்டார், அப்படி கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்து பகவானுடைய லீலைகளை கேட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டார், மயக்கம் அடைந்து விட்டார். உடனே அத்வைதர் ஓடி வந்து அவர் பாதங்களை பற்றி கொண்டார். வைணவர்கள்லாம் அவர் பாதம் தொட்டு வணங்குறாங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய பாகவதர், ஆகச்சிறந்த ஒரு மகா பாகவதன் நம்ம இடத்துக்கு வந்து நாம செஞ்ச பாக்கியம். அவர் பாதங்களை தொட்டு அதை தூசி எடுத்து எல்லாம் தலையில வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஈஸ்வரபுரி நினைவு திரும்பியது. ஆஹா, நான் என்னை கட்டுப்படுத்திருக்கணுமே, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேனேன்னு அவர் ரொம்ப தயங்கிட்டு. அப்புறம் பக்தர்கள்லாம் அவரோட சேர்ந்து அன்பு பரிமாற்றம் செஞ்சு பிரசாதெல்லாம் பரிமாறி ஆனந்தம் அடைஞ்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஈஸ்வரபுரி நவதீப்பில் தங்கி இருந்தார். அப்போ கதாதர், பஞ்சதத்துவத்தில் கதாதர் பண்டிட், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீவாசாதி கோரம். ஸோ கதாதர் பண்டிட், கதாதர் பண்டிதர் வந்து குழந்தையிலிருந்தே கிருஷ்ணர் மேல அதீத பக்தி. அவருக்கு பௌதிகத்துல பற்றுதலே கிடையாது. சிறுபிள்ளைத்தனமாக விளையாடுவது, சண்டையிடுவது ஒன்றும் கிடையாது. எப்பவுமே கிருஷ்ணநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த கதாதர், முகுந்த தத்தா, இவங்கெல்லாம் நவதீபத்துக்கு எந்த வைஷ்ணவர் இருந்தாலும் சேவை பண்ண போவாங்க. வைஷ்ணவ சேவை அதுதான் தூய்மை அடைவதற்கு சிறந்த வழி. எப்படி நாம ஜபம் செய்கிறோமோ, நமக்கு நாமத்தில் ருச்சி வரணும். நாமத்தில் ருச்சி வரணும்னா நம்ம வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அப்போ ஈஸ்வரபுரி நவதீபம் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே கதாதர் போய் அவருக்கு சேவை செய்கிறார். சிறு பாலகன். அப்ப கதாதரை தன் மடியில் வைத்துக்கொண்டு ஈஸ்வரபுரி அவர்கிட்ட அன்பு செய்கிறார். அந்த குழந்தை இடத்துல அன்பு செய்கிறார். தான் கமெண்ட்ரி, தான் விளக்கம் எழுதிய ஸ்ரீ கிருஷ்ண கதாமிர்தம், ஸ்ரீ கிருஷ்ண கதாமிர்தங்கிற புத்தகத்தை வந்து அவருக்கு கொடுத்து அப்படி அழகா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறார், பகவானுடைய லீலைகள். அப்ப வந்து நவதீபத்துல சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்த லீலை துவங்கவில்லை. அவர் நிமாய் பண்டிதராக, ஒரு மிடுக்கான பிராமணராக அப்படி வலம் வந்துட்டு இருக்கார் நவதீப்ல. அவர் இளமை பருவத்துல ஒரு 14-15 வயசு இருக்கும்போது அவர் நிமாய் பண்டிட், கிரேட் ஸ்காலர் இன் நவதீப். நவதீபத்திலே புகழ்பெற்ற ஒரு பண்டிதர் நிமாய். அவர் வந்து ஈஸ்வரபுரியை சந்திச்சாங்க. ஓ, இந்த மாதிரி ஒரு பெரிய சாது வந்திருக்காரு, இவர் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், பிரசாதம் கொடுக்கணும்னு ஈஸ்வரபுரியை தன் வீட்டுக்கு கூட்டின்னு போய் மகாபிரபு, சச்சி மாதா மகாபுடைய அம்மா, தன் கையாலேயே பிரசாதம் தயார் செஞ்சு பகவான் அவர் கையாலேயே பரிமாறினார். ஈஸ்வரபுரியின் பாதம் தொட்டு வணங்குறார். ஓ ஆச்சாரியனே, எனக்கு உங்க கருணையை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். இந்த மாதிரி கொஞ்ச நாள் அவர் ஈஸ்வரபுரி வந்து அங்க தங்கி இருக்கார் நவதீப்ல. அதுக்கப்புறம் தன் யாத்திரையை தொடர்ந்தார். ஒரு கிராமமா அவர் அப்படியே பல இடங்களுக்கு யாத்திரை போனார். பிற்காலத்துல என்ன நடந்ததுன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அவர் தந்தையுடைய மறைவு ஜெகநாத் மிஸ்ரர் மறைந்த உடனே தன் தந்தையுடைய இறுதி சடங்குக்காக அந்த அஸ்தியை எடுத்துட்டு அவரு கயா போனார். ஸ்ராத்தா கொடுக்கறது, தன்னை தந்தையுடைய இதுக்காக ஸ்ராத்தா கொடுக்கறதுக்காக கயா போனார். அப்ப மீண்டும் ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். அப்படியே அவர் பாதம் தொட்டு வணங்கி, கயால சைத்தன்ய மகாபிரபு இருந்த போது அங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி அப்பதான் ஸ்டார்ட் பண்றார். கயா போற வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஒரு மிடுக்கான பிராமண பண்டிதனாக நவதீப்ல வலம் வந்தார். ஆனா கயா போய் அவர் ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். அவர் ஈஸ்வரபுரியை சந்திச்சு அவர் பாதம் தொட்டு வணங்கி மகாபிரபு முதல் சொன்ன வாக்கியம், ஓ ஆச்சாரிய பாதரே, ஓ ஈஸ்வரபுரி, ஓ குரு மகாராஜ், என்னுடைய கயா யாத்திரை முழுமை அடைந்தது, பூர்த்தி அடைந்தது. உங்களை மாதிரி ஒரு தூய வைஷ்ணவரை தரிசனம் செய்ததுனால என் தந்தை மட்டுமல்ல, என்னுடைய வம்சத்துல பல முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. யாராவது நம்ம வாழ்க்கையில ஒரு தூய பக்தரை நம்ம சந்திச்சோம்னு சொன்னா, நம்ம பிறப்பு மட்டுமல்ல, நம் ஹோல் டைனஸ்டி, ஹோல் வம்சமும் வந்து பியூரிஃபை ஆயிடும், தூய்மை அடைஞ்சு. அப்பேற்பட்ட மகாத்மாக்கு அப்புறம் வந்து ஈஸ்வரபுரியை தன் வீட்டுக்கு தான் தங்கியிருந்த இடத்துக்கு கூப்பிட்டு மகாபிரபு ஒரு முறை கூட பிரசாதம் பரிமாறுறார். பிரசாதம் பரிமாறி
ஈஸ்வரப்புடைய பாதம் தொட்டு வணங்கி, ஓ ஆச்சாரியரே, எனக்கு நீங்கள் குருவாக இருக்கணும், என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஈஸ்வரப்புரிட்டு தீட்சை பெறுகிறார். ஈஸ்வரப்புரியும் அறிந்து கொண்டார், இதெல்லாம் பகவத் சங்கல்பம், பகவான் லீலைகள். அவரோ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் எனக்கு இந்த சேவையை கொடுக்கிறார், பகவான் விரும்புகிறார், அதை செய்கிறேன். அப்போ மகாபிரபு ஈஸ்வரபுரிக்கு வந்து நாமம் கொடுத்திருந்தாரு, அந்த நாமத்தை திரும்ப ஒரு பகவானுக்கே கொடுக்கிறார். கங்கையிலேருந்து தண்ணி எடுத்து திரும்பி கங்கையிலே விடுற மாதிரி தான். நம்ம கங்கை யாத்திரை போனால் கங்கையிலேருந்து தண்ணி எடுத்து மந்திரம் சொல்லி திரும்ப கங்கையிலே விடுவோம். அது எங்கிருந்து வந்தது? கங்கையிலேருந்து எடுத்தது. அந்த மாதிரி பகவானே அனைத்துக்கும் ஆதாரம். அவருடைய கருணையால ஈஸ்வரபுரி பகவானுக்கு ஹரிநாமத்தை உபதேசிக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஈஸ்வரபுரியை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் சைத்தன்ய மகாபிரபு அவர் நாம சங்கீர்த்தனம் தொடங்கினாங்க. அவர்கிட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தான் மகாபிரபு திரும்ப வந்து பெங்கால் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். குருவுடைய கருணை இல்லாமல் ஒருத்தரால கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண முடியாது. கிருஷ்ண சக்தி நகிவினா தார பிரவர்த்தனா. ஆன்மீகருடைய கருணை இல்லாம, கிருஷ்ணனுடைய கருணை இல்லாம பக்தி கிடையாது. குரு கிருஷ்ண பிரசாதி பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால பக்திங்கிற விதை கிடைக்கும். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கயாலேருந்து வரும்போது ஈஸ்வரபுருடைய அவதார ஸ்தலத்துக்கு வந்தார், குமாரகட்டா. அந்த இடத்துல வந்த உடனே தன் குருநாதருடைய பக்தி, குருவுடைய கருணை, இதையெல்லாம் நினைச்சு அந்த பூமியில உருண்டு பிறல்றார். மகாபிரபு வந்து தன் குரு பிறந்த நிலத்துல உருண்டு பிறண்டு அந்த மண் எடுத்துட்டு வர்றார். எடுத்து வந்து அதை வர்ஷிப் பண்றார், வழிபடுறார். இன்னைக்கும் போனீங்கன்னா அங்க பக்தர்கள்லாம் அந்த இடத்துல ஈஸ்வரபுரி தோன்றிய இடத்துல குமார்கட்டால் இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அங்க மண்ணை எடுத்து எடுத்து ஒரு குளமே ஆயிடுச்சு. சைத்தன்ய தோபான்னு ஒரு குளம் இருக்கு அங்க ஈஸ்வரபுரியுடைய அவர் வீட்டு முன்னாடி. சைத்தன்ய தோபான்னு ஒரு குளம், அழகான ஒரு கோயிலும் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம சைத்தன்ய மகாபுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஆன்மீக குருவுக்கு நாம் வந்து தக்க மரியாதை கொடுக்க வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும். பணிவான பக்தன், எளிமையான பக்தனா இருக்கும். அதனால ஈஸ்வரபுரிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கும் கிருஷ்ண பிரேமம் வரணும், என் பகவான் நான் ஜபிக்கும் போது பகவான் நாமத்தில் ருச்சி வரணும், எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வரணும், எனக்கு பணிவு வரணும், நான் பணிவான எளிமையான பக்தனா இருக்கணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு ஆச்சாரியனுடைய திருவடிகளில் பிரார்த்தனை செய்வோம். ஈஸ்வரபுரி பிரபுபாதர் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அந்த பூர்வாச்சாரியுடைய மனோபாவம் அதைத்தான் பிரபுபாதர்ட்டையும் பார்க்கலாம். பிரபுபாதர் வந்து உலகெல்லாம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே செய்யலைன்னு, நான் ஒன்றும் செய்யலை, எல்லாம் குருமாராஜ் செஞ்சார், எல்லாம் கிருஷ்ணருடைய கருணை, நான் வெறும் கருவிதான். அப்பேற்பட்ட பரம பாகவதர்கள் தோன்றிய சம்பிரதாயம். அதனால் பிரபுபாதர் திருவடிகளே சரணம், ஈஸ்வரபுரியின் திருவடிகளே சரணம் என்று பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.